வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2026வது வருஷம் ஆண்டு ராசி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் மிதுன ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு இந்த 2026ல் வந்து குரு பகவான் ஏப்ரல் வரைக்கும் மிதுனத்தில் இருக்கிறார். ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்கும் கடகத்துக்கு போகிறார். அதற்கப்புறம் சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் 9வது பாவத்தில் இருக்கிறாரு. ராகு வந்து மீனமில் 10ஆம் பாவத்தில் இருக்கிறாரு. கேது வந்து கன்னியில் 4ஆம் பாவத்தில் இருக்கிறார். பொதுவாக இந்த 2026 மிதுன ராசி பொறுத்தவரையில் ஒரு வலுவான மாற்றம் இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த மிதுன ராசி. இந்த 2026வது வருஷம் ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அதிகமாக நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கும். கொஞ்சம் அது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியில். ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல பணபலத்தை கொடுப்பாரு. பயணங்கள், நல்ல உழைப்புக்கான பலன்கள் வந்து உங்களுக்கு ஏப்ரலுக்கு அப்புறம் குரு பகவானால் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனி 9வது பாவத்தில் இருக்கிறதுனால நல்ல தெய்வ அருள், ஆன்மீகம், தூர பயணம், உயர்கல்வி போன்றவைகளுக்கு ஒரு நல்ல வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். ராகு கேது ஆட்சி காரணமாக தனிப்பட்ட உறவுகளில் சில நேரங்களில் வந்து மன அழுத்தங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் அதை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் குரு 1ஆம் பாவம், அதாவது ஜென்மகுருவாக இருக்கிற காலகட்டத்தில் பணியிடத்தில் சிறப்பாக இருக்கும். வேளாளர்கள் பாராட்டு தான் செய்வாங்க. புதிய பதவி பொறுப்பெல்லாம் வரும். வியாபாரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு புதிய மேம்பாடு, புதிய கூட்டணியில் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு 2ஆம் பாவமாக ட்ராவல் ஆகுறாரு. அப்போ வந்து உங்களுக்கு பண வசதி நல்லா பெருகும். குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் வந்து ஒரு நல்ல லாபம் வரும். அதே நேரத்தில் சனி 9ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஹையர் எஜுகேஷன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அந்த முயற்சியெலாம் உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமாக நிறைவேறும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, ராகு பகவான் 10ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால உங்களோட வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சங்கடங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான கூட வேலை செய்கிறவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு, பொறாமை, அது மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. திடீர்னு வேலையில் கொஞ்சம் ப்ரெஷர் வரும். அது ராகு பகவான் வந்து உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் 10ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால இது ஏற்படும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் சாதகமாக ஜாக்கிரதையாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்கும். பண உறவு பொறுத்த வரைக்கும் ஜனவரியிலேருந்து ஏப்ரல் மாதம் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா குரு 1ஆம் பாவம், அதாவது ஜென்ம குருவாக இருக்கிற காலகட்டத்தில் செலவுகள் வந்து அதிகரிக்கும். அந்த நேரங்களில் வந்து நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறதா இருந்தாலும் புதுசாக ஒரு நல்லபடியாக யோசனை பண்ணி 2-3 வாட்டி யோசனை பண்ணி செய்யணும். அதே ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு 2ஆம் பாவத்துக்கு போய்ட்றாரு. பெரிய பண வரவு இருக்க வாய்ப்பு இருக்குது. சேமிப்பு கூட உங்களுக்கு சேவிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தங்கத்தில் முதலீடு பண்ணலாம், இல்லை நிலம் வாங்கலாம், இல்லை கார், பைக், அது போல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்படும் ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்கும். சனி பகவான் உங்களுக்கு 9ஆம் பாவத்தில் இருக்கிறதால் நீண்ட நாள் எதிர்பார்த்துருந்த பணம்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதிரடி லாபம்லாம் உங்களுக்கு வரும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலைலேருந்து அக்டோபர் வரையில். இப்போ வந்து உங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜூலை, செப்டம்பர், ஆகஸ்ட், அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் வரக்கூடிய ஒரு சோர்ஸாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அது மிதுன ராசிக்கு. அதே நேரங்களில் திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு ஆதரவு இருக்கிறதுனால ஒரு சாதகமான ஒரு திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி புதிய உறவு தொடங்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரிலேஷன் கூடலாம் பார்த்திங்கன்னா மார்ச், மே காலத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு பீரியடாக இருக்கும். நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆகட்டும், ரிலேஷன்ஸ் கூட ஆகட்டும், ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான பீரியட் வந்து அந்த மார்ச் டு மேல வந்து உங்களுக்கு நல்லபடியாக ஒரு வாய்ப்பு இருக்கும். கேது பகவான் 4ஆம் பாவத்தில் இருக்கிறது காரணமாக குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். வீட்டை சேர்ந்தவங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க கிட்ட வந்து கொஞ்சம் அவங்க மூலியமாக உங்களுக்கு பிரச்சனை வரும். அதனால் கொஞ்சம் மென்டல் ப்ரெஷர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த பீரியட் மட்டும் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. குடும்பம் அதாவது
2ஆம் பாவத்தில் வந்து குரு இருக்கிறதுனால ஏப்ரலுக்கு அப்புறம் குடும்பத்தில் அமைதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் வந்து கொஞ்சம் சின்ன வேலைகள் இருக்குது, ஏதாவது புதுப்பிக்கணும், கொஞ்சம் ரிப்பேர் எதனா பண்ண வேண்டியிருக்கு, டேபிள் அந்த மாதிரியான விஷயங்கள், வுட் ஒர்க் எதனா செய்யணும் அப்படின்னா இந்த பீரியட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏப்ரலுக்கு அப்புறமா. அந்த ஏப்ரலுக்கு அப்புறமா பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது கார் வாங்கணும், இல்லை வேறு சின்ன விஷயங்கள், ஏதாவது வீட்டுக்கு தேவையான ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் வாங்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்கும். அதே சமயத்தில் இந்த தாயாரோட நலம் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய காலம் வந்து கேது பகவான் 4ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால அது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய காலமாக இருக்கும். உடல் நலம் பொறுத்த வரைக்கும் ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு வெயிட்டு கொஞ்சம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு பாடியில் டயர்டு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது கொஞ்சம் தூக்கம் அதிகமாக தேவைப்படுற மாதிரியா இருக்கும் உங்களுக்கு. அது பேலன்ஸ் பண்ணிக்கோங்க, அது சரியாயிடும். ஏப்ரலுக்கு அப்புறம் பொதுவாக எல்லாமே உங்களுக்கு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. டைஜஷனில் மட்டும் சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்து போகும், அது சரி பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வாக்கிங் ப்ராக்டிஸ் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு நல்லபடியாக வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். ராகு 10ஆம் பாவத்தில் இருக்கிற பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவத்தில் தான் இருக்கிறார் இந்த இதில். அப்போ வந்து உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் கொஞ்சம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுதான் நீங்கள் இந்த வாக்கிங் ப்ராக்டிஸ் இதெல்லாம் பண்ணுறதுனால உங்களுக்கு அது நல்லபடியாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். சனி 9ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் பயணம் செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அப்படியெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இந்த பீரியட் வந்து உங்களுக்கு ட்ராவலுக்கு ஒரு நல்ல பீரியடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏப்ரலுக்கு அப்புறம் குரு வந்து 2ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டிலேருந்து பணவரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். புனித தலங்களுக்கு போகிறதுக்கு அதாவது எல்லாம் நல்ல ஒரு சாதகமான பீரியட் ஏப்ரலுக்கு அப்புறம். 2026 மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் ஒரு நல்ல பீரியட், அதே மாதிரி ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்கும் ஒரு நல்ல பீரியட் இருக்குது. அதே மாதிரி நவம்பர் டு டிசம்பர் உங்களுக்கு நல்ல பீரியடாக இருக்குது. அதாவது பிப்ரவரிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் ஒரு நல்ல பீரியடாக இருக்கும், அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்கும் சிறப்பான காலகட்டம், நவம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த காலகட்டங்களில் வந்து புதன் வழிபாடு நீங்கள் விஷ்ணுவோட சகசரநாமம் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேதுக்கு பரிகாரம் என்ன பண்ண முடியும் உங்களால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகருக்கு வந்து நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான இந்த வருஷத்தை நம்ம கடக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ராகு பகவானுக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன பரிகாரங்கள் நீங்கள் செய்யணும். நாகேஸ்வரர் வழிபாடு செஞ்சு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நாகேஸ்வர வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு இந்த வருஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சனி பகவான் பொறுத்தவரையில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். காப்பர் ஸ்பூன் இல்லை காப்பர் கரண்டி அது மாதிரியான விஷயங்கள் உங்களால் முடியும்னா தானம் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் அப்படி வேகாக இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல அப்கிரேட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்லபடியாக இருக்கும். இந்த வருஷம் பயப்பட தேவையில்லை, ஒரு சிறப்பான ஒரு வருஷமாக தான் இந்த 2026 உங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது. அதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.